அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். சி.கே. சரவணன், திருப்பூர்லேருந்துங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எம்பவர் லைஃப் கேர் அப்ளிகேஷனை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறோம். அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஜ். இதில் டேஷ்போர்டு டச் பண்ணிடுறோம். ஆல்ரெடி டேஷ்போர்டில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட டீட்டெயில்ஸு. நம்மளோட யூசர் நேம் மஞ்சள் கலரில் இருக்கிறது யூசர் நேம் பிபி பிரதர்ஸுங்கிறது. அது கீழே நேமுங்க. ரேங்க்குங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நாட் அவைலபிள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதில் ரேங்க் இருக்குது. பிரான்ஸு, சில்வரு, கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி 5 ரேங்க் இருக்குது. அந்த ரேங்க் நம்ம வர பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட்டஸ் வந்து பெய்டு, நம்ம வந்து பணம் கட்டியாச்சு. ஜாயின் பண்ண டேட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. 14/8/2023 ஜாயின் பண்ணியிருக்கணும். ஐடி ஆக்டிவேஷன் ஆன டேட்டு பார்த்தீங்கன்னா 24/8. அது வேலிடிட்டி நம்ம அதிலேயே பார்த்துக்கலாம். 24/8 25/9 30 நாளைக்கு வேலிடிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வைட்டிங் லிங்க்கு, ரெஃபரல் லிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லிங்க்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கிலீஷு, ரெண்டாவது இருக்கிறது அரபிக்கு, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ்னு சொல்லி 4 மொழியில் கொடுத்துருக்குறாங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ $9 இருக்குது. அதாவது இப்போது நம்ம ஐடிக்குள்ளே $9 இருப்பு இருக்குது. பெண்டிங் வித்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து நம்ம மினிமம் $50 இருந்ததுன்னா நம்ம வித்ட்ரா கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வித்ட்ரா கொடுக்கும்போது அது ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். அதுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டல் ஏர்னிங். டோட்டலாக நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம், மேட்ரிக்ஸ் இன்கம், இன்ஃபினிட்டி இன்கம், எல்லா இன்கமும் டோட்டலாக சேர்ந்து நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது டிஸ்பிளே காமிக்கும். பெய்ட் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஐடிக்குள்ளேருந்து வெளியே போனது பெய்ட் அவுட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸோட பார்த்திங்கன்னா பெய்ட் அவுட் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம டோட்டலாக பினான்ஸ்லேருந்து வாங்கி கொண்டாந்து உள்ளே வச்சு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால அது வந்து அதிகமாக காமிக்குது. 1,25,579 பேர் அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் இந்த கம்பெனியில் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணவங்க. இதில் எத்தனை பேர் ஆக்டிவேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த 1,400,000 பேர் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் பெய்டு மெம்பர். நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது அதில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ உள்ளே இருக்குது. மெம்பர்ஸ் ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிளானோட டீட்டெயில்ஸு. ஜூம் ரீப்ளே செப்டம்பர் 4 நேற்று நடந்தது. நேற்று நிறைய பேர் கலந்துக்க முடியாமல் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக. இது ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னாலே இது கூட நம்ம ஜூம் பார்த்துக்கலாம். என்னமோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த 6 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லோரும் பின்பற்றக்கூடிய விஷயம். எம்பவரில் நம்ம வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணோன்னா இதை நம்ம பண்ணணும். என்னென்னா, கிளிக் ஹியர்னு இருக்குது, டவுன்லோட் இ புக்கு. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதுவே கூட்டிகிட்டு போகும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம்னு நினச்சேங்க, முடியாதாட்டுக்குது. 10 நிமிஷம் ஓடும் இந்த வீடியோ. ஆனால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாரி, அது இன்னும் மறுபடியும் வெளியே வந்துருச்சு. நம்ம இப்போ வெவ்வேறு மேட்ரை பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் நேமு பாஸ்வேர்டு அடித்து கீழே வெரிஃபிகேஷன் கோடு இருக்குது, அதை அடித்து உள்ளே போகணும். ஓகே, நம்ம இப்போ மேலேருந்து பார்த்துக்கலாம். மை அக்கௌண்ட்டுங்க. மை அக்கௌண்ட்டு தொட்டிங்கன்னா மை ப்ரொஃபைல்னு வரும். மை ப்ரொஃபைல் தொட்டோம்னா நம்ம அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த பேஜ் வந்துருச்சு. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்க. நம்மளோட பேர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் இருக்குது. இதில் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜ் இருக்குது. நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அதனால் நம்ம இங்கிலீஷ் வச்சுக்கிறோம். இதில் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது, நேமும் சேஞ்ச் பண்ண முடியாது. மொபைல் நம்பர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாடு, கண்ட்ரி, எந்த கண்ட்ரிங்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு. நம்மளோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டில் என்ன பாஸ்வேர்டு இருக்குது அதை ஓல்டு பாஸ்வேர்டில் அடிச்சுட்டு
நியூ பாஸ்வேர்டு என்ன வேணும். பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கொடுங்க. ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து கேபிட்டல் லெட்ரு, அப்புறம் மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்ரு. இடையில பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எழுத்து இல்லைன்னா டாலர் அந்த மாதிரி போட்டுருங்க சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கொடுங்க. அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். 1 2 3 7 8 6 3 6 9 இல்லைன்னா உங்கள் பிறந்த வருஷம், பிறந்த தேதி, வண்டி நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். செக்யூர்டாக இருக்கணும், அது மெயினாக பார்த்துக்குங்க. அடுத்தது ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இந்த இதில் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறதுனா சூஸ்ன்னு இருக்குது. சூஸ் தொட்டிங்கன்னா நேராக பார்த்து உங்களுக்கு கேலரிக்குள்ளே போயிடும். கேலரிக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்துடும். இந்த ஃபோட்டோவோட அளவு பார்த்தீங்கன்னா 100 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் உங்களோட கேலரிக்குள்ளே உங்களோட ஃபோட்டோவோட சைடில் 3 புள்ளி இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா அது எத்தனை கெப்பாசிட்டி, எத்தனை கேபின்னு தெரியும். 200 300 500 இருக்கும். அந்த மாதிரி இருக்காமல் 100 கேபிக்குள்ள வந்து அக்செப்ட் பண்ணிக்குதுங்க. அடுத்து இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர், நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து மை வேலெட்டுங்க. மை வேலெட்டில் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு ரினியூவல்னு இருக்குது. நம்ம ஐடியை வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். டெபாசிட் ஃபண்டு, நம்ம ஐடியில் டெபாசிட் ஃபண்டு வந்து டெபாசிட் பண்ணோன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். $20 மினிமம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ 1 கிரிப்டோ 2 சொல்லி மெர்ச்சன்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம போய் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும், ஒவ்வொன்றும் உள்ள போனாலும் ரொம்ப நேரம் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டுனா ஒரு ஐடியில் இன்னொரு ஐடிக்கு இப்போ நமக்கு வந்த கமிஷனை இன்னொரு ஐடிக்கு நம்ம மாற்றிக்கலாம். மினிமம் 21 நம்ம மாற்ற முடியும், அதிகபட்சம் 100 மாற்றலாம் ஒரு தடவைக்கு. இதில் பார்த்திங்கன்னா $1 வந்து ஃபீஸ் பிடிச்சிட்டு மிச்ச டாலர் அவங்களுக்கு போகும். இப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டுங்கிற இடத்துல 21 அடிச்சுக்கணும். யூசர் நேமோட புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவரோட யூசர் நேம் கரெக்டாக எக்ஸாக்டாக அடிக்கணுங்க. தப்பு இல்லாமல், கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா வேறு பக்கம் போயிடும். அதனால் யூசர் நேம் மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு $20 போயிடும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரியில் போனோம்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை டாலர் யாருக்கு மாற்றிருக்குங்கிறது பார்த்துக்கலாம். வித்ட்ரா செட்டிங்ஸு மெயினான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் வந்திருக்கிற டாலரை என்னவோ எடுத்துக்கலாம். எத்தீரியமே எடுத்துக்கலாம், பிட்காயினை எடுத்துக்கலாம், பிட்காயினு பேயிட், அதே மாதிரி யூரோப் மணியை எடுத்துக்கலாம், ட்ரானா எடுத்துக்கலாம், யூஎஸ்டிடி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எது வேணும் செலக்ட் பண்ணி, உதாரணத்துக்கு TRS20 செலக்ட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் ஹோல்டர் ஐடி நேம்னு கேட்குது. இங்கே வந்து அட்ரஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். என்ன அட்ரஸ் அப்படின்னா பினான்ஸோட அட்ரஸாக இருக்கலாம், ஜியோடஸோட அட்ரஸாக இருக்கலாம். எந்த வேலெட்டுக்கு இந்த டாலரை நீங்கள் ட்ரானா கொண்டு போகணுமோ அதை வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நம்ம பேருங்க. கீழே ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பாருங்கள், திஸ் இஸ் மை பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் அட்ரஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மெயினான விஷயங்க. ஒவ்வொரு மாதம் நம்ம பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணணும் இல்லையா. எனேபிள் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, இங்கே எஸ் நோன்னு இருக்குது. இது எதுக்குன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுவே நம்மளோட ஐடியை வந்து ரினியூவல் பண்ணிக்கும். நம்மளோட ஐடியில் ஃபண்ட் இருந்தால் மட்டும் போதுமானது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சு பண்ணுறது நல்லது. சப்போஸ் ஒவ்வொருத்தரும் மறந்துடுவாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ மெத்தட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் மறக்காமல். சேவ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் வந்து சேவ் ஆகிக்கும், ரினியூவல் ஆகிரும். ஏர்னிங் ஹிஸ்ட்ரியில் போனோம்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம். ஒரு பேஜுக்கு 25 இருக்குது, இது மாதிரி 20 பேஜுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 500 இன்கம், 481 இன்கம் வந்திருக்கு. நம்ம அதை யாருக்கிட்டேருந்து எந்த யூசர் நேம்லேருந்து வந்ததுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி, பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போனோம்னா யாருக்கெல்லாம் நம்ம அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறோம், யார் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க, இன்னர் சேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அது டீட்டெயில்ஸு. அடுத்தது மை டீமு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வைட் ஸ்கிரிப்ட் இருக்குது, கம்பெனியோட பேசிக்கான பிளான் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளோட யூசர் நேம் இருக்குது, கீழே காப்பி ஸ்கிரிப்ட் இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சோஷியல் ஸ்கிரிப்ட் 2, மெயிலுக்கு அனுப்பலாம், மெயில் அனுப்புகிற மாதிரி மேட்ரு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட
யூசர் நேம் ரெஃபரல் லிங்க் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, அது ஒரு ஸ்பெஷலு. மை ஸ்பான்சர் ரொம்ப முக்கியங்க. ஒரு நபர் புதுசாக ஐடி போட்டார் அப்படின்னா அவரோட ஐடிக்குள்ளே போய் மை ஸ்பான்சர் யாருன்னு பார்த்துங்க. என்னோடய ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா எம் ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அவர் ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு. ஃபோட்டோ வச்சுருந்தாருன்னா கான்டாக்ட் மீன் வரும். அதை டச் பண்ணால் அவரோட மொபைல் நம்பர் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவரோட ஐடிக்குள்ளே போய் நீங்கள் தான் ஸ்பான்சராங்கிறது செக் பண்ணுறதுக்காக. ஆனால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. இது ஃப்ரீ ரெஃபரலுங்க. நமக்கு டைரெக்டாக யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறா. ஓகே. ஃப்ரீ ரெஃபரலுக்குள்ள நம்ம போனோம்னா யாரெல்லாம் நம்மளோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது ஃபோன் நம்பரோட நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெய்டு ரெஃபரலுங்க. அதுக்குள்ளே போனோம்னா யாரெல்லாம் $20 கட்டி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறா நமக்கு டைரெக்டாக சேர்ந்தவங்க. மை பெய்டு டீமுங்க. மை பெய்டு டீமுக்குள்ளே போனோம்னா நம்ம டீமில் டோட்டலாக யாரெல்லாம் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம ஜீனியாலஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கீழே யாரெல்லாம் இருக்கிறா அப்படியே பார்த்துக்கலாம். அவங்களுக்கு கீழே யார் இருக்கிறா, அவங்களுக்கு கீழே யார் இருக்கிறா, இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஃபுல்லாக தூக்குனீங்க. டோட்டலாக நம்ம டீமில் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் லெவலில் 13 பேர், ரெண்டாவது லெவலில் 32 பேர், டோட்டலாக 335 பேர் பார்த்திங்கன்னா நம்ம டீமில் ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்துக்கலாம். அடுத்து மை மேட்ரிக்ஸுங்க. மை மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம டீமு ப்ளஸ்ஸு ஆட்டோ போல் 2 கலந்தது வரும். இதுவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட் லெவலில் 2 பேர், ரெண்டாவது லெவலில் 4 பேர், 8 பேர், 16 பேர், 32 வரும். ஒவ்வொரு லெவலில் எத்தனை பேர் ஃபில் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 ஃபஸ்ட் லெவலில் 2 பேர், 4 பேர், 8 பேர் ஃபில் ஆகியாச்சு. 4வது லெவலில் 16 பேர் வேணும். அதில் 11 பேர் தான் ஃபில் ஆகிருக்கிறாங்க. அது வருஷப்படி ஆவாங்க. 12வது லெவலில் பாருங்கள். 12வது லெவலில் 4096 பேர் வேணும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 38 பேர் வந்திருக்கிறாங்க. டோட்டலாக 406 பேருங்க. டோட்டலாக 8200 பேர் வரணும். அதில் பார்த்திங்கன்னா 406 பேர் 5% ஃபில் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதுதான் முக்கியமான விஷயம். புதுசாக வந்திருக்கிற நபர்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கம்பெனியோட டெலிகிராம் சேனல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக இணைச்சிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜில் டெலிகிராமுக்கு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் கூட்டிகிட்டு போயிடும். அங்கே ஜாயின் பண்ணிக்கணும். கம்பெனியோட அப்டேஷன் எல்லாமே உடனுக்குடன் வரும். அதுக்கு கீழே ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் அதை டச் பண்ணிங்கன்னா நேராக ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். அங்கே வந்து நம்மளோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்வைட் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி ஜூம் மீட்டிங்கோட லிங்க் இதில் வந்துடும் ரெகுலராக. ஸ்டெப் 6 பார்த்திங்கன்னா கிளிக் காம்பன்சேஷன் பிளான். இதை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட பிளான் என்னங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடுங்க. 8 வகை இன்கம் என்னென்ன. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்குது, தெரிஞ்சவங்க படிச்சுக்கலாம். ஆனால் புரிகிற அளவுக்கு தான் இருக்குது. எப்படி வருது 8 வகை இன்கம், 8 வகை இன்கம் என்னென்னா ஃபாஸ்ட் ட்ராக் கமிஷன் $10 கிடைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் குளோபல் ஆட்டோ மேட்ரிக்ஸு 8000 பேர்த்திட்டு வர்றது. அடுத்தது இன்ஃபினிட்டி இன்கம் அப்படிங்கிறது 15 லெவல்லேருந்து வர்றது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்துடுது. ஸோ வீடியோ 10 நிமிஷம் ஆச்சு, போதும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபர்தராக நம்ம பேசிக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.